தற்போது கிடைத்துள்ள புதிய பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழகத்திற்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது தற்போது கிடைத்திருக்கு. அந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் தற்போது காலமானதாக ஒரு புதிய தகவலானது வெளிவந்திருக்கு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமில்லாமல் திரை உலகத்திற்கு பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய ரசிகர்களுக்கும் இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவமாகவே நம்ம தெரிவிக்கலாங்க. தமிழ் திரையுலகில் அடுத்து நடந்திருக்கக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவமாகவே இந்த விஷயத்தை நம்ம தெரிவிக்கலாம். பிரபல இயக்குனராக பல்வேறு விதமான படங்களை இயக்கி ஒரு முன்னணி இயக்குனராக பாக்யராஜ் அவர்கள் கண்டிப்பா இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாங்க. அதாவது இயக்குனராக மட்டுமல்லாமல் ஒரு சிறந்த நடிகராகவும் அவர் இருந்திருப்பதாகவும் நம்ம தெரிவிக்கலாம். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாகவே நாம் பார்க்கலாங்க. ஸோ இவருடைய இரங்கலுக்கு திரை உலகினர் அனைவரும் பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிப்பதாகவே ஒரு புதிய தகவலானது கிடைத்திருக்கு. ஸோ அவருக்கு அப்படி என்னதான் ஆச்சு, ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நடிகரும் திரைப்பட இயக்குனருமான பாக்யராஜ் அவர்கள் தற்போது உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அதாவது மாரடைப்பு காரணமாக அவர் உயிர் இழந்ததாகவே ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு. அவருக்கு வயது பார்த்தீங்கன்னா 73 வயது ஆகுவதாக சொல்லியிருக்காங்க. இன்று காலை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். எனினும் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாகவே ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. திரைக்கதை எழுதுவதில் மன்னன் என்ற பெயர் பெற்ற பாக்யராஜ் பல வெற்றி படங்களை இயக்கி நடித்து இருந்திருக்கிறார். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்து இருக்கிறார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் உள்ளிட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றி இருந்தாருங்க. ஸோ இவருடைய படம் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு படமாக கண்டிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கலாம். தனது குரு பாரதிராஜ காலமான 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் காலமான சம்பவம் தமிழ் திரையுலகில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்துடன் இருந்த பாக்யராஜ் தற்போது மாரடைப்பு காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குங்க. ஸோ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டுமில்லாமல் அவருடைய குடும்பத்திற்கும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிவிக்கலாம். தமிழ் சினிமா வரலாற்றில் தனக்கென ஒரு தனித்துவமான பாணியை உருவாக்கி திரைக்கதை தழகம் என்று ஒட்டுமொத்த நுகர்வோர் மற்றும் ரசிகர்களால் அன்போடு போற்றப்படுபவர் மூத்த முன்னணி இயக்குனர் மற்றும் நடிகருமான பாக்யராஜ் ஆவார் அப்படின்னு நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இவருக்கு இந்த மாதிரி புகழ்பெற்ற நிறைய பேர் இருப்பதாகவும் சொல்லி இருக்காங்க. இவர் தனது விருப்பமான கதை ஆடல், நகைச்சுவை கலந்த குடும்ப கதைகள் மற்றும் எளிய யதார்த்தமான வசனங்கள் மூலம் பல தசாப்தங்களான தமிழ் நெஞ்சங்களை அசாத்தியமாக கவர்ந்து உலா வந்தவர். இவரது படங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் முதல் வாலிபர்கள் வரை அனைத்து தரப்பு நுகர்வோரையும் கவரும் உன்னத உத்திகளை கொண்டவையாக திகழ்ந்து வந்தனர். இயக்குனர் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது கலை பயணத்தை தொடங்கி அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சுவர் இல்லாத சித்திரங்கள் என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அசாத்திய அறிமுகம் ஆனாருங்க. ஸோ இவருக்கு இவ்வளவு நல்ல பெயர்கள் இருந்திருக்கு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மௌன கீதங்கள், முந்தானை முடிச்சி, சின்ன வீடு உள்ளிட்ட எண்ணற்ற மாபெரும் வெற்றி திரைப்படங்களை வழங்கி தமிழ் திரையுலகின் தவிர்க்க முடியாத ஒரு சிகரமாக மாறி இருந்தாருங்க. தற்போதைய 2026ஆம் ஆண்டிலும் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருவதுடன் பல்வேறு திரைப்பட விழாக்களிலும் முதன்மை விருந்தினராக பங்கேற்று வளர்ந்து வரும் இளம் கலைஞர்களுக்கு நுகர்வோர் பாணியில நல்வழி காட்டி வந்தாருங்க. சமீபத்தில் இவர் குறித்து இணையதள பக்கங்களில் சில தவறான வதந்திகள் பரப்பப்பட்ட போதிலும் அவர் தற்பொழுது முழு ஆரோக்கியத்துடன் தனது அன்றாட தனிப்பட்ட மற்றும் கலைப்பணிகளில் மிக விறுவிறுப்பாக ஈடுபட்டு வருகிறார். திரைத்துறையில் இன்றும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இவரது உன்னத பங்களிப்புகள் மற்றும் நேர்காணல்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் சினிமா நுகர்வோர்களால் பெரிதும் ரசிக்கப்பட்டு பகிரப்பட்டு வருகின்றன. காலத்தால் அழியாத பல காவியங்களை வழங்கிய இந்த மாபெரும் சாதனையாளரின் கலைப்பயணம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய செய்தியாக
என்றும் நிலைத்திருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ அல்லது வீண் ஆடம்பர பிரம்மாண்டமோ துளியும் இல்லாமல் தங்களது பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவருக்கு தற்பொழுது நடக்கும் நிஜ கதையை பார்ப்பது போன்ற ஒரு அசாத்திய உணர்வை அவர் நுகர்வோர் மற்றும் ரசிகர்களுக்கு தருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு திரைப்படத்தின் கதையை எப்படி ஆரம்பிப்பது, எந்த இடத்தில் மிக சரியான திருப்பங்களை வைக்க வேண்டும், அதனை எப்படி சாமர்த்தியமாக அவிழ்க்க வேண்டும் என்பதில் அவர் மிகப்பெரிய கில்லாடியாக விளங்கி வந்தாருங்க. இதனால சினிமா நுகர்வோர்கள் இன்றும் அவரது பழைய திரைப்படங்களை மிகவும் ரசித்து தங்களுடைய வலைதளங்களில் பகிர்ந்து வந்தாருங்க. இன்று வரை பார்த்தீங்கன்னா பல இளம் இயக்குநர்களுக்கு தங்களது புதிய படங்களுக்கு திரைக்கதை எழுதுவது எப்படி என்பதற்கு பாக்யராஜின் முந்தைய படங்களே மிகச்சிறந்த பாடப்புத்தமாக விளங்கி வந்தன. இல்லத்தரசிகள் மற்றும் வாலிபர்கள் தற்போது விரும்பி பார்க்கக்கூடிய வகையில் காலத்தால் அழியாத பல உன்னத காவியங்களை உருவாக்கிய இந்த திரைக்கதை மன்னனின் அசாத்திய சாதனைகள் தற்பொழுது பல்வேறு செய்தி ஊடகங்கள் மற்றும் சினிமா தகவல் தளங்களில் ஒரு முக்கிய உலகச் செய்தியாக பார்க்கப்பட்டு விளையாட்டு மற்றும் கலை வட்டாரங்களில் மிக விறுவிறுப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான டைரக்டராக இயக்குனர் பாரதிராஜ் அவர்கள் இருந்து வந்தாருங்க. ஸோ ரொம்பவே பிரபலமான ஒரு இயக்குனராக இவர் கண்டிப்பாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இவர் காலமான இந்த செய்தி பார்த்தீங்கன்னா அவருடைய குடும்பத்திற்கு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்த செய்தி இப்ப அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருந்திருக்கு. ஸோ இவர் மாபெரும் ஒரு இயக்குனராக, மாபெரும் ஒரு சிறந்த நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இவருக்கு இந்த மாதிரி ஒரு இரங்கல் நடந்திருப்பது கண்டிப்பாக அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியை மட்டுமில்லாமல் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவே நாம் தெரிவிக்கலாங்க. ஸோ இவருடைய இறப்பு காரணமாக அவருடைய குடும்பம் எப்படி மீண்டும் எழுந்து வரப்போறாங்க என்ற கேள்வி அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிவிக்கலாம். ஸோ இவருடைய இறப்பு கண்டிப்பாக இன்று அனைவருக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருந்திருக்குங்க. ஸோ அவருடைய குடும்பம் இதை எப்படி தாங்கிக் கொள்ள போறாங்க என்ற ஒரு வருத்தம் இப்போ அனைவருக்கும் இருந்திருக்கு. மேலும் இது போல ஒரு புதிய அப்டேட்டான நியூஸான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.